செம்மணி பகுதியிலே ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருடைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஜயம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. சர்வதேச ஊடகங்களிலாக இருக்கலாம், மனித உரிமைகள் பேசுகின்ற சர்வதேச அமைப்புகளிலாக இருக்கலாம், அந்த செய்தியை பிரதான செய்தியாகவும் பிரதான ஒரு கள விஜயமாகவும் அவர்கள் அதனை பதிவு செய்திருந்த ஒரு முக்கியமான நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. செம்மணியிலே படுகொலை செய்யப்பட்ட தமிழர்கள் தொடர்பான மிக முக்கியமான ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் அங்கு நிகழ்த்தப்பட்டிருந்தது. அந்த இடத்துக்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் சென்றிருந்தார். சென்ற பின்னர் அதில் அவரிடம் இருந்த பரிவு அல்லது அவர் காட்டிய அந்த சில விடயங்கள் அங்கிருந்தவர்கள் பலரையும் நிகழ்ச்சியடைய செய்திருந்தன. தாய்மாருடைய கண்ணீர், அவர்களுடைய ஆதங்கங்கள், அவர்கள் வெளிப்படுத்திய அந்த விதங்கள் எல்லாம் அங்கு வந்த ஐநா அதிகாரிகளை கூட சற்று நிகழ்ச்சியடைய செய்திருந்தது. திருகோணமலையிலும் இது போன்றதொரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. ஒரு தாய் கண்ணீர் மல்க தன்னுடைய கருத்துக்களை கூறுகின்றார். நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருக்கிறோம் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அதே நேரம் அங்கு வந்த அதிகாரிகளிடமும் அவர் இந்த விடயங்களை வினயமாக கூறிக்கொண்டிருக்கின்றார். அவர்கள் அதனை மிகவும் அவதானமாக கேட்டு அது அவர்களுக்கு பின்னர் மொழிமாற்றம் செய்யப்பட்டு அவர்கள் புரிந்து கொள்ளுகின்றார்கள். இப்படியாக தாய்மாரின் கண்ணீர்கள், அங்கு இடம்பெற்ற அவலங்கள் எல்லாம் மிக உன்னிப்பாக அவதானிக்கின்றார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் படுகொலை நிகழ்த்தப்பட்ட ஒரு இடத்திற்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் சென்றிருக்கக்கூடிய முதலாவது சந்தர்ப்பமாக செம்மணி விவகாரம் பதிவாகிறதாகவே சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஒரு முடிவெடுக்கிறேன், எங்களுக்கு எங்க போனாரு இப்படித்தான் கத்தி கொண்டுதானே நாங்க போறாங்க. கிழக்கிலேயே சரி, வடக்கிலேயே எந்த இடத்தையும் சரி, என்ன போல லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் இருக்கிறீங்களே அப்பா. எத்தனை வருஷம் புருஷன் சின்ன சின்ன வயதுல இருந்த நாங்களே அப்பா. நாங்க சின்ன வயதுல இருந்த நாங்களே 17 வருஷம் இப்படியே நீதி வேணும், இந்த கொலைக்கு நீதி வேணும் ஐயா.